ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் செடி வாங்க வந்திருக்கேன். வாங்கிட்டேன். பேக்கில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு பிடிச்ச செடி வந்து கொஞ்சமாக நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இந்த சேனலில் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பண்ணாதவங்கெல்லாம் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். வாங்க எப்படி இருக்குது எல்லா செடியும் பார்க்கலாம். இது பாருங்கள் 4 அடுக்கு மல்லியா. இது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல பெருசாக இருக்குது மொக்கு. அதான் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த செடியை வாங்கலான்னு நான் கேட்டேன். யாரோ ஆர்டர் பண்ணிட்டுருக்குறாங்க முன்னாடியே. ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் அடுத்த வாட்டி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது மொக்கு வந்துட்டு. மழை தான் நல்லா 4 அடுக்கு நல்லா சூப்பராக வருது. நல்லா பெரிய பூவாக பாருங்கள். பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவரு சாமந்தி பூ மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. நிறைய விதவிதமான பூ நிறைய இருக்குது. சரி அப்படியே பார்க்கலான்னு சொல்லி வீடியோ பிடிச்சேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து மண்ணில் வச்சா தான் ரொம்ப நல்லா வரும். நம்ம வந்து பாட்டிலெல்லாம் வச்சாக்கா அவ்வளோவா வளராது. இந்த மண்ணில் வச்சா நல்லா பரவி நிறைய வரும். அடுத்து சாமந்தி பூ பாருங்கள், நிறைய மொக்கு வந்திருக்கு. மஞ்சள் சாமந்தி. இன்னும் 2-3 நாளில் நல்ல பூ நிறைய மலர்ந்து வந்துடும். இந்த பூ பாருங்கள், சாமந்தி பூ மாதிரியே இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது டிசைனு. இலைங்கெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா இந்த செடி மாதிரி ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. செம்பருத்தி, நிறைய மிளகா செடியெல்லாம் பாருங்கள். மிளகாலாம் வந்திருக்கு. பச்சை மிளகா நல்லா சூப்பராக இருக்குது. விதை போட்டால் நல்லாவா செடி வந்துடும் மாட்டேங்குது. நல்லா இருக்குது செடிங்க எல்லாமே. எல்லா செடியும் கத்திரிக்காய் செடி, நிறைய ரோஸு வந்து ஒயிட் ரோஸு, பேபி பிங்க் ரோஸு, நிறைய ரோஸ் செடி வாங்கணும் தான் நான் முதல்ல வந்தேன். சரி என்கிட்ட வந்து பிங்க் கலரில் இருக்குது வீட்டில். இந்த ரோஸும் சூப்பராக இருக்குது. சரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரை பார்த்து வாங்கலான்னு சொல்லி தான் நான் ஒரு ரோஸ் செடி வாங்கியிருக்கேன். எல்லா செடியும் இருக்குங்க இங்கே. எது வேணாலும் அவங்க அப்படி அவங்கக்கிட்ட இல்லைன்னா வாங்கி தராங்க. நாட்டி ரோஸு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிசைனு. ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பூ பாருங்கள், நல்லா இருக்குது கலரு. ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த பூக்குள்ளே ஒரு பூ இருக்குது, வெள்ளைப்பூ. ரொம்ப சூப்பராக இருக்குது. மல்லிப்பூ. இது வந்து சிங்கிள் அடுக்குன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருக்குது பாருங்கள். அந்த மொக்குக்கும் இந்த மொக்குக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதான் அது வந்து 4 அடுக்கு இல்லையா, நல்லா பெருசாக இருந்தது அந்த மொக்கு. மலர்ந்தால் நல்லா இன்னும் நல்லா இருக்குமா. கண்டிப்பாக அடுத்த வாட்டி தர வச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. லெமன் செடி பாருங்கள், நிறைய லெமன் வந்திருக்கு. சின்ன சின்ன லெமனாக. ரோஸு நல்லா பிங்க்காக இருக்குது. நல்லா சூப்பராக, நல்ல டார்க் பிங்க்கில் செம்மையாக இருக்குது. இது வந்து புளிப்பு கீரைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், நிறைய இந்த டைனிங் டேபிள் மேலெல்லாம் வைக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய குட்டி குட்டியாக பாட்டில் நிறைய வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இலைங்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல ஒரு படைப்புன்னு சொல்லலாம். ரொம்ப வெரைட்டியாக கொடுத்துருக்காரு பாருங்கள் உலகத்தில். ரொம்ப நல்லா இருக்குது செடிங்க. டிசைனாக ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு மாதிரி நல்லா உருண்டையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த செடி வந்து எடுத்து பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிச்சு. எந்த செடியை வாங்குறதுன்னு தெரியல. ஏதோ ஓரளவுக்கு கொஞ்சமாக நான் வாங்கியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த செடியில் பூவும் வருது. நான் இப்போ தான் பார்க்குறேன். இதில் பூவும் இருக்குது. ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது. வெள்ளை கலரில் பூ. நான் வந்து இது ஏதோ ஒரு சும்மா ஒரு செடின்னு தான் நினச்சேன். இதில் பூவும் வருதுன்னு இப்போ தான் தெரியும் எனக்கு. கொடி வந்து அதுலேயும் பூவும் வந்திருக்கு. நல்லா இருக்குது பார்க்க அழகாக சின்னதாக பூ. இந்த மாதிரி இலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல வெரைட்டியாக ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒயிட் ரோஸ் என் ஃபேவரெட்டு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிறைய பூக்கள், ஆரஞ்சு கலர் பூ ஏதோ இருக்குது. நல்லாயிருக்கு எல்லாமே. இந்த செடியில் பாருங்கள், நல்லா குச்சி மாதிரி வளர்ந்து அது உள்ள ஒரு நல்ல அழகான பூ. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல கலர்ஃபுல்லாக, நல்ல ஆரஞ்சு கலரு, மஞ்சள் கலரும் சேர்ந்து அதுக்குள்ளே ஒரு வெள்ளை பூ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி பாட்டில் நிறைய வெரைட்டியாக இருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல நின்று. அந்த அளவுக்கு நிறைய இருக்குது செடிங்க. நிறைய விதவிதமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே அப்படி அமுத்தி விட்டால் அதுலேருந்து தண்ணி எல்லாம் வருது. அந்த மாதிரி நல்லா இருக்குது. இலைங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ரோஸ் வரும் பாருங்கள். ரொம்ப நல்லா ரெட் கலரில் சூப்பரான ஒரு ரோஸ் இது. சூப்பராக இருக்குது. வரேன் இருங்க, நான் காமிக்கிறேன். இது தாங்க ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ரோஸை பார்த்துட்டு தான் நான் இங்கே வாங்கணுன்னு முடிவு பண்ணேன்.
ஆனா இந்த கலர் எங்க வீட்ல இருக்கு. இருந்தாலும் இத பார்த்தாலவே ரொம்ப அவ்வளோ அருமையா இருக்கு. கண்டிப்பா இந்த ரோஸ் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. நீங்க கண்டிப்பா லைக் பண்ணணும் மறக்காம. லைக் பண்ணிட்டு பாருங்க. இங்க பாருங்க கத்திரி பூ கலர்ல இது ஒரு ஃப்ளவர் ரொம்ப நல்லாருக்கு. நல்லா ஒரு கார்டன் மாதிரி இடம் இருந்து வச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா இவங்க வந்து எல்லாம் வாங்கி மாடி மேல வச்சு சேல் பண்றாங்க. நல்லாருக்கு. இந்த ஃப்ளவரும் சூப்பரா இருக்கு. நெறைய செடிங்கலாம் நெறைய இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வீட்ல போய் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. சரி இங்க நான் வந்து நல்லா இருக்கே! ரோஸ பார்த்துட்டு தான் நம்ம ஏதாவது செடி விக்கிறேன்னு சொல்றாங்களே வாங்கலான்னு வந்தேன். நல்லாருக்கு. இந்த பூ வந்து நல்லா வாசனையா இருக்குதுங்க. கீழ அந்த வெள்ள கலர் பூ வந்து நல்லா வாசனையா இருக்கு. இது வந்து மாடி மேலேருந்து எனக்கு தெரிஞ்சது நல்லா பளிச்சுன்னு பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கே! சரி பார்ப்போன்ட்டு தான் அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்து வாங்கலான்ட்டு வந்தேன். என்ன செடின்னு தெரியல. நெறைய கலர் கலரா இருக்கு எல்லா பூவும். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த ரோஸ் பாருங்க. டபுள் கலர்ல ஒயிட்டும் பிங்க்கும் சூப்பரா இருக்கு. ஒரு மலர்ந்த பூவும் மொக்கும் 2ம் கலந்துருக்கு அதுல. நெறைய எல்லா செடியும் வச்சிருக்காங்க. இதுவும் நல்லாருக்கு பேபி பிங்க்கு. ஆனா மலர்ந்திருக்கு. இந்த இலைகள பாருங்க. கடவுள் என்ன மாதிரி ஒரு டிசைனெல்லாம் குடுத்து இத உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு. ரொம்பவே நல்லாருக்கு. யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. இந்த பூவெல்லாம் பார்த்தா ரொம்பவே இஷ்டப்படுவாங்க. எல்லாத்தோட பிங்க் பயங்கரமா எடுத்து குடுக்குது. எல்லா செடியும் சூப்பரா நல்லாருக்கு. எப்படி மெயின்டெயின் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் இது. பரவால்ல. இவ்வளோ வளர்த்துறாங்களே! அது பெரிய விஷயம் தான். நம்பளால 2 செடி ஒரு 10 செடிய வச்சு எங்கேயாவது ஊருக்கு போனா அதுக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறோம். இங்க நல்லாவே ரோஸ் செடியெல்லாம் ரொம்பவே பராமரிக்கிறாங்க. பரவால்ல. இந்த ரோஸ பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. நான் வாங்கிட்டேன் அத. டிஃப்ரெண்ட்டா கலர் இருக்குன்னு சொல்லி வாங்கியாச்சு. நல்லா இருக்குல்ல. ரொம்பவே சூப்பரா இருக்கு. மணி பிளான்ட்ட பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து என்ன செடின்னு தெரியல. நெறைய இங்க அடுக்கி வச்சிருக்காங்க செடியெல்லாம். ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவரு. இந்த இலையில பூ வரும்ன்னு நான் இப்ப தான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லாருக்கு. இங்க ஒரு ரோஸ் செடி இருக்கு. ரொம்ப நல்லா கலரா செம்மையா இருக்கு பாருங்க. 2 கலர் இருக்கு. அது ஆனா ஒரு செடி தான். நல்ல மெரூன் கலர்லயும் இருக்கு, பிங்க்கும் இருக்கு. ரொம்பவே நல்லாருக்கு. ஒரே செடியில 3 விதமான கலர் இருக்கு பாருங்க. நல்லாருக்கு. மல்லிப்பூ. ரொம்பவே அருமையா இருக்கு. இதுவும் மல்லிப்பூ தாங்க. இது வந்து சிங்கிள் லைனு. எல்லோ கலரு, ரோஸு, மல்லிப்பூ செடி நெறைய இருக்கு. பட்டன் ரோஸுன்னு நெனைக்கிறேன் இது. பாருங்க நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. யாரோ ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க ரெடியா. இந்த செடியிலயும் பூ வருது பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கு ஆரஞ்சு கலர் பூவு. இப்போ எல்லாம் பார்க்குற செடியில எல்லாமே ஒரு ஒரு வித்தியாசமான பூக்கள் தான். இது பாருங்க நல்லா லோட்டஸ் மாதிரி தாமரை பூ மாதிரி இந்த செடி ஒரே ஒரு செடியா நல்லா வருது. நம்ம டைனிங் டேபிள் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். செம்பருத்தி, எல்லோ கலர் செம்பருத்தி ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் வருது பாருங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெறைய பூ வரும் இதில இலையோட அதிகமா. ரொம்பவே சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப பச்சை பசேல்னு நல்லா சூப்பரா பராமரிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா செடி வளர்த்துறாங்க. இப்போ ஒரு செம்பருத்தி வருது பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கு. செம்மையா இருக்கு. 2 கலரா இருக்கு. அதுக்குள்ளவே ரொம்ப நல்லா அழகான ஒரு கலர் குடுத்துருக்காரு கடவுளு. ரொம்பவே சூப்பரா இருக்கு பார்க்கவே. இங்க வந்து தாமரைப்பூ விதை போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பா எல்லா பாட்லயும் அவங்க வந்து எடுத்து வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு விதையெல்லாம் போட்டு செடி வளர்த்துறாங்க. இங்க ஒரு தாமரைப்பூ மொக்கு இருக்கு. தண்ணியில வச்சிருக்காங்க. எப்படியும் ஒரு வாரம் ஆகும்னு நெனைக்கிறேன். அவங்க ஒரு வாரம் சொல்லியிருக்காங்க மலர்றதுக்கு. மொக்கு கொஞ்சமா இப்போ தான் ஓப்பன் ஆகுது. எல்லோ கலர் ரோஸு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு.
யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பாட் இருக்குது. இதெல்லாம் யாரோ வாங்கி வச்சுருக்காங்க, ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இலையெல்லாம் தொட்டால் தண்ணி வருதுங்க, அப்படியே தொட்டாக்கா. நல்லா டிஃப்ரெண்ட்டான இலையாக இருக்குது. ஒரு செடி மாதிரி நல்லா இருக்குது. பிங்க் ரோஸு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நிறைய ரோஸ் செடி தாங்க வச்சுருக்காங்க. மஞ்சள் ரோஸு, பிங்க் ரோஸு, எல்லா வெரைட்டியும் நல்லா டிசைனாக சூப்பராக வச்சுருக்காங்க. வீடியோ பார்த்து லைக் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பாய்.